எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையினுடைய கருணையோடு மணிவாசக தாயினுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்று காலை நம்ம எல்லாம் இந்த மணிவாசக தாய் நம்ம எல்லாம் இங்க வர வைத்தான். ஆனா நம்ம இங்க வந்தது நோக்கமே அங்க போய் உள்ள போய் நம்ம திருவாசக பத்த பாடணும்னு சொன்னோம். ஆனா என்னமோ அவன் என்ன பண்றான், இங்க பிடிச்சி உட்கார வச்சு எல்லாரையும் இங்கேயே பாடுங்கன்னு. ஆனா நம்ம இங்க வந்து நம்ம அழைத்தவர்கள் அந்த கலசத்துல போய் அவர் பொறுப்பு கொடுக்கறதுனால நம்மளால இங்க என்ன பண்ண முடியல. அவரால் இங்க வந்து நம்மளால அழைத்துட்டு போய் அவர் காலையில் உணவு நமக்கு எல்லாம் கொடுத்து பண்றோம்னு எல்லாருக்கும். ஆனா அங்க பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் நேரம் பார்க்கணுங்க. அதுக்குள்ள சிவாச்சாரியர்கள் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் போய் நம்ம பதிகம் பார்த்து வர்றதுக்கு நமக்கு நேரம் இன்மை காரணத்தினால நமக்கு இங்கே வந்து பதிகம் ஓதிட்டு உங்களுக்கெல்லாம் எப்படி உணவு கொடுக்குறதுன்னு மணிவாசகர்கிட்ட அடியே ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தேன். அப்போ உள்ள இருக்கிற உருவம் இங்கே வெளியே வந்துச்சு. நம்ம சொல்றது இல்லையா, நம்ம தாயா மாறினதுலேருந்து பல பல அற்புதங்களை செய்கிறாங்க. அது போல இந்த தாய் நமக்கு இன்னைக்கு எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, ஏன் வந்தாங்க நமக்கு தெரியாது. அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சதனுடைய விளைவு எங்கிருந்தா நீங்க வந்து என்ன அடியாரெல்லாம் ஓதுறாங்களே நீங்க வந்து பார்த்து, அப்ப நீங்க பாடின பாட்டு உள்ள இருக்கிற அண்ணாமலையார் கேட்டுச்சதுல இவங்களுக்கு கேட்டுச்சு. கேட்டு நீங்க வந்து பாருங்க, காலை உணவு நீங்க உட்கார்ந்த இடத்துலயே எல்லாருக்கும் சிறப்பா எல்லாருக்கும் நல்ல சிறப்பு உணவா கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு தொண்டு இல்லையா, உடனே இத்தனை பேருக்கு செய்து கொடுக்கணுன்றது வந்து நம்ம ஆகாத அதே அகமகிழ்ந்து அது செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம், பெரிய தொண்டு அம்மா செஞ்சிருக்காங்க. என்ன சொல்ல போனா இவங்களை பத்தி இந்த அம்மா தான் அடியார்னு முத என் இல்லத்துக்கு வந்தது. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்மீகத்துக்கு வந்த அந்த அடியன் புதுசுல முத ஒரு அடியார் இவங்க தான் வந்து என் இல்லத்துல வந்து பதிகம் ஓதி முத வந்து நம்ம இல்லத்துக்கு வந்தது ஒரு அடியார்னு. அப்பயே ஒரு தாய் தான் அனுப்பிச்சு, அப்போ தெரியல. அப்படி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளா நம்மளோட தொடர்ந்து இந்த இறை பயணத்தில் தொடர்ந்து அற்புதமான தொண்டுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வருடமும் நம்முடைய சுந்தர பெருமானுடைய குரு பூஜைக்கு தல யாத்திரையா அவருடைய ஆடி மாதம் வரக்கூடிய அந்த குரு பூஜையில சுவாதி நட்சத்திரம் எங்க முக்கிய அடைஞ்சார் திருவெண்ணையூர். திருவெண்ணையூர் சுந்தர தாய் தந்தை எல்லாமே மணிவாசகர், அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே சுந்தரர். அதனால அந்த தல யாத்திரைய ஒவ்வொரு வருடமும் அடியார்களை இங்கிருந்து அழைச்சிட்டு போய் தங்கமிடம் உணவு எல்லாம் கொடுத்து அந்த திருஅன்னை காலத்தில் மதிகள் ஓதி சிறப்புக்குரிய ஒரு தொண்டை வருடம் முத வருடம் ஒரு வேன், அடுத்தது பஸ், அடுத்தது 2 பஸ், அடுத்தது 2 பஸ், இப்போ 3 பஸ். அந்த பஸ் கூட ஏற்பாடு சிறப்புக்குரிய தொண்டர் செய்வாங்க. அப்புறம் ஐயா காஞ்சிபுரம் வந்து இன்னைக்கு ஒரு 2000 அடியார் பணம் பண்றது காஞ்சிபுரத்துல சென்னையிலிருந்து எல்லாம் சேர்ந்து நம்ம வர அடியாருக்கு தங்கும் இடம் நம்ம ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு காலையில நாளைக்கு 3 வேளை, நாளானைக்கு 6 வேளையும் உணவு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அடியார் எங்கிருந்து வந்தாலும் நீங்க அனுப்பி வைங்க. இங்கிருந்து ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம கோயில் முன்னாடி இருக்குது. ஆமா, தங்கிக்குள்ள உணவு ஏற்பாடு பண்ணிடலாம். அப்படி ஏற்பாடு பண்ணதான் வந்து சுவாமி டக்குன்னு அறியாம செஞ்சுட்டோம். நீங்க சொல்லிட்ட செஞ்சுட்டோம்.